நாகை மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு கோர தாண்டவம் ஆடி சென்ற சுனாமியின் 2வது நாளில் கீச்சாங்குப்பம் கடலோரத்தில் 2 வயது குழந்தை மீட்கப்பட்டு அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர். இந்த குழந்தை நாகையில் உள்ள அன்னை சத்யா ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. அந்த குழந்தைக்கு கலெக்டர் ராதாகிருஷ்ணன் மீனா என பெயர் சூட்டினார். மேலும் ராதாகிருஷ்ணன் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 150 குழந்தைகள் மீதும் தனி கவனம் செலுத்தி வந்தார். ஆதரவற்ற குழந்தைகளை தனது குழந்தைகளாக பார்த்து கவனித்துக் கொண்டதால் ராதாகிருஷ்ணனை அப்பா என்றும் அவரது மனைவி கிருத்திகாவை அம்மா என்றும் குழந்தைகள் அழைத்து வந்தனர். பதவி உயர்வில் ராதாகிருஷ்ணன் நாகையை விட்டு சென்றாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காப்பகத்திற்கு வந்து குழந்தைகளை பார்த்து செல்வார். இந்நிலையில் காப்பகத்தில் இருந்த குழந்தைகள் வளர்ந்து திருமணமாகி சென்று விட்டனர். மீனாவுக்கு 18 வயது எட்டியதால் காப்பகத்தில் தங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து ராதாகிருஷ்ணன் அனுமதியோடு நாகை குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் மலர்விழி, மணிவண்ணன் தம்பதியினர் மீனாவை தத்தெடுத்து வளர்த்து வந்தனர். பட்டதாரியான மீனாவிற்கு நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு வருகை தந்திருந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் அவர் மனைவி, மகன் ஆகியோர் தங்கள் மகளின் திருமணத்தில் பங்கேற்பது போல கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் நாகையில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்ற திருமண வரவேற்பிலும் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதைவிட வாழ்வில் என்ன மகிழ்ச்சி வேண்டும் என்று நெகிழ்ச்சியோடு கூறிய ராதாகிருஷ்ணன், அவர்களின் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தி ரெமினன்ஸில் அந்த மறுவாழ்வில் இந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் நாகப்பட்டினத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக அப்போ அன்னை சத்யா இல்லன்றத்தில் முதலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மீனா, அந்த காலத்தில் தமிழரசியாக இருக்கட்டும், சௌமியா இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க எல்லாருமே வனிதா, அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க வைகை செல்வன் எல்லாருமே இன்றைக்கி கல்யாணமாகி சந்தோஷமாக இருக்கும்போது கடைசியாக நம்மளோட அதே மாதிரி சில பேருக்கு இன்னும் சாதனை எல்லாம் கல்யாணம் ஆக வேண்டியிருக்கு. அப்படி இந்த 2 பேர் மீனா மற்றும் சௌமியாவோடது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் இவங்களுக்கு அப்படி ஒரு 3 நாள் பிறகு மீனா கிடைத்தது. அதுக்கப்புறம் ஒரு 7 மாதத்துக்கு பிறகு வேளாங்கண்ணிலேருந்து சௌமியா வந்து அவங்களுக்கு உறவினரே யாரும் நம்மளால் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி நான் கூட்டுறவுத்துறையில் இப்போ இருக்கும் பொழுது கூட்டுறவு நாட்டு உறவுன்னு சொல்லுவாங்க, இந்த ஊரில் இருக்கிற அந்த கூட்டு உறவை நான் பாராட்டுறேங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்றைக்கி இப்போ வந்து மணிமாறன் ஏற்கனவே வந்து சௌமியாவும் அந்த தம்பதியினர் சாரா, சௌமியா சுபாஷ், இன்றைக்கி குழந்தை சாரா. இந்த பக்கம் மணிவண்ணன் குடும்பத்தினர் இன்றைக்கி அவங்களோட கூட இருக்கும் பொழுது மணிமாறன் மற்றும் மீனாவோட கல்யாணம். இன்றைக்கி நான் ஞாபகப்படுத்துறது நிறைய பேர் மறந்துடுவாங்க, சூரியகலா என்று நம்ம சமூக நல அலுவலர் இருந்தாங்க. அவங்க தான் எங்களோட அன்றைக்கி இருக்கக்கூடிய ராதா, பாஸ்கரன் ஐஏஎஸ், ரன்வீர் பிரசாத், அப்புறம் நாங்களாம் நேரடியாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் இவங்களோட இந்த குழந்தைகள் 99 குழந்தைகள், தமிழரசி, விஜயபாலன் அப்படியா இருக்கட்டும், இவங்களோட சென்றது எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள். அவங்களோட அந்த எந்தூசியாசம், இன்றைக்கி இந்த சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப மன நிகழ்வாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க மேலும் மேலும் நம்ம நாகப்பட்டினம் வந்து மற்ற ஊர்களுக்கு எடுத்துக்காட்டாக இவ்வளோ பெரிய பேரிட, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேரிட, பானோஸ், வெள்ளம், அதுக்கப்புறம் கஜா புயல், ஆனாலும் அந்த ஊர் மக்கள் மறுவாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அந்த ஊர் மக்களை பாராட்டுறோம். இந்த கூட்டுறவு எல்லாருக்கும் உள்ள இருக்க கூட்டுறவை, நான் துறையை சொல்ல, அந்த கூட்டுறவை பாராட்டுகிறேன். அது மட்டும் இல்லாமல் மணிமாறன், சுபாஷ் போன்றவர்களை பாராட்டுகிறேன். நிறைய பேர் வாய்மொழியாக பல்வது சொல்லுவாங்கங்க. மணிமாறன், சுபாஷ் எல்லாம் அவங்களே முன் வந்து இந்த மாதிரி பெண்களை எங்களோட
பொண்கள்னு நினைத்து கல்யாணம் பண்ணிட்டு அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் குறிப்பாக நம்மளோட மலர்வழி போன்ற மணிவண்ணன் போன்ற குடும்பங்கள் அவங்க எல்லாரையும் பாராட்டேன். பத்திரிகை துறை நீங்கள் தான் வருஷம் பார்த்துருக்கீங்க. இது ஒரு ரொம்பவே மனத்தை நெகிழ்விக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நன்றி. இந்த மீனா சௌமியா அந்த 99 பிள்ளைகளில் மீனா சௌமியாவுக்கு உறவினர்களே இல்லாத ஒரு நிலை இருந்ததுங்க. அந்த மீனா சௌமியா அன்னை சத்யா இல்லத்தில் மற்ற 99 பிள்ளைகளோட படித்து இன்றைக்கி நர்சிங் பிஹெச்என் படித்து முடித்து அதில் சௌமியா சுபாஷ் 2021 கோவிட் பீரியடில் கல்யாணம் பண்ணது சாரா என்ற பிள்ளை இருக்குது. கடைசியாக இருக்கக்கூடிய மீனா சின்ன குழந்தையிலேருந்து அந்த ஃபோட்டோ இருக்குங்க. கிருத்திகாவாக இருக்கட்டும், அரவிந்தோட கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் நம்ம தமிழரசி விஜயன் அவங்க இன்றைக்கி வளர்ந்து ஒரு MBA படித்த மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ணின்று இருக்கக்கூடியது வேறு என்ன வேணுங்க சந்தோஷத்துக்கு? வேறு என்ன சான்று வேணும் இந்த சந்தோஷத்துக்கு? அதுதான் எங்களோட நிறைவு. அவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அவங்களோட ஊர் மக்கள் இங்கே வாழ்த்துற விதம், அதுதான் எங்களை ரொம்ப நிகழ்வைக்கிறதுங்க. ஊர் மக்களை தான் நான்